முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே ஒத்தனத்திலிருந்து முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு தென் சென்னை பகுதிக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் கலைஞர் கண்ட சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, நீங்க அத்தனை பேரும் என்னை விட ஆர்வமா, என்னை விட எழுச்சியா, அதிக ஆர்வத்தோடு அக்கா அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கும் நீங்க உறுதியாக இருக்கீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியுது. நிச்சயமா உறுதியாக செஞ்சிருக்கீங்களா? எந்த சின்னம் கேட்கல? எந்த சின்னம்? கையை தூக்கி காட்டுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் வாக்குப்பெட்டியில முதல் பெயர் வாக்குப்பெட்டியில முதல் பெயர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனோட பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டனோ இல்ல நீல கலர் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களா? வச்சே ஆகணும். சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை 2,63,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதற்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். நான் இது வரைக்கும் இங்க வர்றது ஏதோ நன்றி சொல்றதுக்காகவோ முதல் முறையோ 2வது முறையோ 3வது முறையோ கிடையாது. இந்த பகுதிக்கு இந்த தெருவுக்கே கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 20 முறையாவது வந்திருப்பேன். உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். அது மழை நீர் வெள்ளமா இருக்கட்டும், சுக துக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனா நானாக இருக்கட்டும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்காவா இருக்கட்டும், மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் மாசுவா இருக்கட்டும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அனைத்து உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில் அத்தனையிலும் கலந்துருக்கிறேன். அந்த உரிமையோடு தான் இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கேன். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்ட கழக வேட்பாளர் தென் சென்னையினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு பிரபாகரன் அவர்களை கிட்டத்தட்ட 18,400 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இளைஞரணி செயலாளரா மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட்ட கழக வேட்பாளர் அண்ணன் வேலு அவர்களை 12,800 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல டி நகர் தொகுதியில தியாகராய நகர் தொகுதியில அண்ணன் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இல்ல 200 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த முறை அந்த தவற செய்யாதீங்க. இந்த முறை அந்த தவற செய்யாதீங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அவருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்தாதான் அக்கா அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடியும். சென்ற முறை அக்கா அவர்கள் வாக்கு வித்தியாசம் 2,63,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கப்படுங்க? நீ சும்மா சொல்லிட்டு போயிருவீங்க. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டேன். 4ஆம் தேதி டிவியில பார்ப்பேன். அது எதிர்த்து போட்டியிடுறது சூப்பர் வேட்பாளர். ஏற்கனவே தோத்து அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா அவங்க ஏற்கனவே பாஜக இருந்தா இதுதான் ஒரு பெரிய சௌகரியம். தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பாங்க, கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு தெரியும். உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க. இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அமைச்சாங்க. அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க. இப்ப மீண்டும் தென் சென்னையில போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து தலையை நீட்டும் பாத்தீங்களா? அது மாதிரிதான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க போறீங்க? போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கணும். ஏன்னா போன முறை நம்முடைய எதிரணிகள்லாம் ஒரே அணியில வந்துச்சு. நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியா திறந்து இருந்தாங்க. ஆனா இந்த முறை நம்முடைய எதிரணியினர் பிரிஞ்சுதான் வந்திருக்காங்க. எனவே இந்த முறை குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க நம்முடைய அக்கா தமிழச்சி அவர்களை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்சு வச்சு காட்டுவீங்களா? 4 லட்சம். சரி, நான் ஒரு சவால் விடுறேன். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்க மட்டும் அக்கா தமிழச்சி அக்காவை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நான் இங்கதான் சென்னையில தான் இருப்பேன். வாரத்துக்கு 3 நாள் சென்னையில தான் இருப்பேன். அப்படி நீங்க 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா, எதிர்த்து போட்டிடுற அவங்கள டெபாசிட் இறக்க வச்சுட்டீங்கன்னா,
வாரத்துக்கு 2 நாள் நான் உங்களுடைய தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோடு சேர்ந்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு தென் சென்னைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிகளையும் செய்வதற்கு நான் பொறுப்பு. நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொல்ல காப்பாத்துவேன். நான் கலைஞர் பேரை நான் சொல்ல காப்பாத்துவேன். நீங்களும் காப்பாத்துவீங்களா? ஏன்னா நீங்களும் கலைஞர் பேரன் தான். நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்களும் பேரன்கள் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம எல்லாம் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே எழுச்சி இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி, தேர்தல் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்னும் நம்ம கையில இருக்கிறது வெறும் 17 நாட்கள் தான். அடுத்த 17 நாட்கள் இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக 4-5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி. செஞ்சு காட்டுவீங்களா? சரி, இப்போ நம்முடைய தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி விருகம்பாக்கம், மயிலாப்பூர், தியாகராய நகர் இந்த பகுதிகளில் இந்த 3 வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் இங்க நானே ஞாபகப்படுத்த விரும்புறேன். விருகம்பாக்கத்தில் உள்ள 57 தெருக்களுக்கு புதிய கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. விரைவில் பணிகள் முடிவரும். அதே போல் ரூபாய் 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 MLD திறன் கொண்ட புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் 6 கோடி ரூபாய் உயர் ரக சமூக நலக்கூடம் அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அது திறக்கப்படும். கடந்த ஆட்சியில் நடைபெறாமல் இருந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு 1500 வீடுகள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது. தொகுதி முழுவதும் ரூபாய் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. தியாகராய நகரில் ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஸ்கை வாக் நடைபாதை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் நொச்சிக்குப்பம் பகுதியில் ரூபாய் 9 கோடியே 9 லட்சம் மதிப்பீட்டில் 336 மீன் அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் நம்ம 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகள், சாதனைகள். இதெல்லாம் தொடரணும்னா கண்டிப்பா நீங்க அடுத்த உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? அதே போல வாக்குறுதிகள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் போதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டினவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அப்படி அவர் இந்த தொகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் நீங்க குறிப்பிட விரும்புகின்ற ராணி அண்ணா நகர் மற்றும் சிவலிங்கபுரம் பகுதியில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் அமைத்து தரப்படும். விருகம்பாக்கத்திற்கு புதிய சார் பதிவாளர் அலுவலகம் அமைத்து கொடுக்கப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் விருகம்பாக்கத்தில் உள்ள அனைத்து திட்ட பகுதிகளுக்கும் கிரைய பத்திரம் வழங்கப்படும். அன்னை சத்யா நகர், ராஜீவ்காந்தி நகர், பெரியார் நகர் பகுதிகளுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சீலிங்கை ரத்து செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாகேஸ்வர பூங்கா அருகில ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் புதிய சமூக நலக்கூடம் அமைக்கப்படும். மயிலாப்பூர் தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலை பண்பாட்டு அரங்கம் அமைத்து கொடுக்கப்படும். ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் தியாகராய நகர் உஸ்மான் சாலை முதல் CIT நகர் வரை மேம்பாலம் கட்டுகின்ற பணி விரைந்து முடித்து தரப்படும். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, இது ரொம்ப வருஷம் பிரச்சனை, இது உங்களுக்கு தெரியும். அதுதான் பட்டா வழங்குகின்ற அந்த வாக்குறுதி. சென்னையில பல்வேறு பகுதிகளில் இந்த பட்டா பிரச்சனை உள்ளது. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா பெறுவது மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழுவை அமைத்திருக்கிறாங்க. தேர்தல் முடிந்ததும் இந்த வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற இந்த தேர்தல் வாக்குறுதியை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் செய்வாரா? தேர்தல் அறிக்கையில, இந்தியா தேர்தல் அறிக்கையில தலைவர் இன்னும் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்க இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்கம்மா. கேஸ் சிலிண்டர் விலை 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபாய் இருந்துச்சுமா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபாய். அதுவும் இப்ப மார்ச் 8ஆம் தேதி தேர்தல் வருதுன்னு திரு மோடி அவர்கள் புதுசா ஒரு வடை சுட்டாரு. அதுதான் 100 ரூபாய் பரிசு. உங்களுக்கு தெரியும், பொய் சொல்றவங்க நம்ம சொல்லுவோம் வடை சொல்றோம் அப்படின்னு.
ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பொதுவா பொய் சொல்றாங்க, வடை சுட்டு மத்தவங்க கொடுத்துருவாங்க. ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த வடையை கூட மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. இப்ப 100 ரூபாய், அதாவது ஏத்துறது 800 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை இந்த 10 வருஷத்துல. இப்ப இறக்கி இருக்கிறது எவ்வளவு, வெறும் 100 ரூபாய். ஏமாந்துடாதீங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர்னாலையும் 500 ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு விற்கப்படும் கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். டீசல் விலை 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் மேல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, ஹைவேஸ் இருக்குல்ல, அது இருக்கக்கூடிய டோல் பூத் சுங்கச்சாவடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் அனைத்து சுங்கச்சாவடியும் அகற்றப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வாரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? தென்சென்னை மக்களுக்கு இருக்கா இல்லையா? இதை செய்யணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம். வரமா, அதாவது தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நாம 2021 தலைவர் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. எப்படி பொறுப்பேற்றாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வாக்களிச்சு மக்களுடைய ஆதரவு பெற்று மக்களுடைய வாக்கு பெற்று முதலமைச்சரானார். கரெக்டா? அவர் யார் காலையாவது விழுந்து முதலமைச்சரானாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார்க்குள்ள பூந்து போனாரா? யார சொல்றேன்னு தெரியுதா? அப்படி முதலமைச்சரானார் நம்ம தலைவர் அவர்கள். இப்போ தெரியுது பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்ப அது ஒரு பெருமையாகவே சொல்றாரு. இதுதான் முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்படித்தான் முதலமைச்சரானாரு. மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அவர் முதலமைச்சரா? செவ்வாய்க்கிழமை இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார். தெரியுதா? நீட் தேர்வை கேன்சல் பண்றதுக்கு நாங்க எடுக்காத முயற்சி கிடையாதுமா. நீட் தேர்வு எப்பமா வந்துச்சு? நீ கேட்கிற கேள்வி, நீ தைரியமா கேள்வி கேட்கறல்ல, உனக்கு என்னோட பாராட்டுகள்மா. நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு போன முறை நாங்க சொன்னோம். ஆனா அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தோம். ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? 2010ஆம் ஆண்டு நாங்க கொண்டு வரல. 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது திமுக கூட்டணி தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா நீட்டு? ஏன்னா கலைஞர் விடல. கலைஞர் என்ன சொன்னாரு, நீட் தேர்வு நீங்க இந்தியா முழுக்க கொண்டு வாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு வேணாம். ஏன்னா நாங்க தரமான கல்வி கொடுக்குறோம், 10ஆம் வகுப்புலயும் 12ஆம் வகுப்புலயும் தரமான கல்வி கொடுக்குறோம், எங்களுக்கு நுழைவுத் தேர்வு வேணாம். கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகணும்னு எங்க நீட் தேர்வு நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணி கவுன்சிலிங் முறையில மருத்துவ சீட்டு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையா சொல்லணும்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வந்துச்சா? சென்ற 2019ஆம் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது நம்முடைய தலைவர் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். காங்கிரஸ் ஆட்சி அமைச்சோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார். இப்போ நீட் தேர்வு எப்படி வந்துச்சு? அந்த அம்மா இறந்த பிறகு, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு 2017ஆம் ஆண்டு இந்த அதிமுக அடிமைகள் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வை கொண்டு வந்து திரிச்சு அரியலூர் மாவட்டத்துல என்னுடைய சகோதரி அனிதா 1200க்கு 1176 மார்க். இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா மருத்துவர் அனிதாவோட நிக்கலமா. 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க இந்த 8 வருஷத்துல மட்டும். 22 குழந்தைங்க. சென்ற வருஷம் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு என்ன பணம் இல்லை, எங்க அப்பாட்ட காசு இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். முதல் நாள் பையன் ஜெகதீசன், 2வது நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரே எழுதி வச்சு இறந்துட்டாரு. என் பையன் ஒரே பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவனால ஆக முடியல, என்னால துக்கம் தாங்க முடியல, நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும் இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நீட் தேர்வு விலக்குக்கு நாம ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து விதமான முயற்சியும் செஞ்சிருக்கோம். நீதிமன்றத்துல இருக்கு, சட்டசபையில தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஓட்டு போடாத யார் தெரியுமா? 4 பேரு அதிமுக சேர்ந்து ஆதரிச்சாங்க. நீட் தேர்வு வேணாம்னு சொன்னாங்க, சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க.
ஆனா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொன்னது யாரு தெரியுமா? ஓட்டு போடாம ஓடி போனது யாரு தெரியுமா? பாஜகவுடைய 4 எம்எல்ஏக்கள். நாங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு வேணும்னு சொன்ன 4 எம்எல்ஏக்களை நீங்க பனிஷ் பண்ண போறீங்களா இல்லையா? தங்கச்சி உங்க பேர் என்ன? அகஸ்தியாவா? அகஸ்தியா அகஸ்தியாவா? அகஸ்தியாவுக்கு எல்லாம் கை தட்டுங்க. இந்த மாதிரிதான் இது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை பண்ணாங்கல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை பண்ணாங்கல்ல, இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள ஜல்லிக்கட்டு நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா எப்படிமா நடந்துச்சு? அதை மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமா மாத்தணும்ல. மாணவர்கள் எல்லாம் போய் மெரினால போய் உட்கார்ந்தாங்கல்ல. இது மாதிரி ஒவ்வொரு அகஸ்தியாவும் குரல் கொடுக்கணும். இது மக்கள் போராட்டமா மாறினா மட்டும்தான். அதுக்கு நான் முன்னிருக்கேன். நான் 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி 85 லட்சம் கையெழுத்து வாங்கினேன். மக்கள் போராட்டமா அதை மாத்தினேன். இப்படி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். திரு மோடி அவர்கள் வந்தாருன்னா அக்கா தமிழிசை வருவாங்க, வாக்கு கேட்டு வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட கேளுங்க, ஏங்க நீங்க நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டீங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி 2021 நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். சென்னையில மட்டும் இல்ல, இந்தியாவில் என்ன நிலைமைன்னு தெரியும். கோவிட் இரண்டாவது பேரலை, செகண்ட் வேவ். மோடி என்ன பண்ணாரு? வந்து பார்த்தாரா? உங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்தாரா? இழப்பீடு ஏதாவது கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ளவே ஒழிச்சுக்கோங்க, வீட்டை விட்டு யாரும் வெளில வராதீங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம், தடியடி நடத்துவோம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாரும் விளக்கு பிடிங்க, பெல் அடிங்க, கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க, அந்த சவுண்டை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? அப்போ மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள், அவர் இறந்துட்டார். அந்த ஊசி போட்டு அடுத்த நாள் இறந்துட்டார். ஆனா அவர் அதனால இறக்கல. ஆனா தமிழ்நாடு முழுக்க மக்கள், தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரு பயந்துட்டாங்க. ஊசி போட்டா இறந்து போயிடும் போல இருக்கு, அதுக்கு இந்த 15 நாள் கோவிடோட இருந்துடலாம் அப்படின்னு பயந்துட்டாங்க. ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. முதல்ல அந்த கோவேக்சின் ஊசியை போட்டுக்கிட்டு மக்கள் அத்தனை பேர் போடணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல போய் ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கோவிட் வார்டுக்குள்ள பிபி கிட்ட போட்டுக்கிட்டு உள்ள போய் அவங்களுக்கு எல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதா அப்படின்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச கோவிட் வார்டை போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். தலைவருக்கு அந்த பெருமைனா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே முதல்ல அதிகமான ஊசியை போட்டு, ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு தான். அப்பதான் நம்ம ஆட்சி அமைச்சோம், கடும் நிதி நெருக்கடி. தலைவர் முதலமைச்சர் ஆனாரு. முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? இப்ப எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான், குழந்தைங்க தான், மாற்றுத்திறனாளிகள் தான். இது வரைக்கும் அதாவது ஆண்கள்லாம் பெண்கள் கிட்ட கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தினா அதை எந்த அளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் கிட்ட தான் கத்துக்கணும். நான் நகைச்சுவைக்காக சொல்லல, உங்களுக்கு கிண்டல் பண்ண சொல்லல. அதுதான் திட்டத்துடைய வெற்றி. இந்த 3 வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா? புள்ளி விவர கணக்கோட சொல்றேன். 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. எத்தனை முறை? 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதுதான் அந்த திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி. இப்ப யாரும் ஒரு பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல. தலைவரோட பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதே மாதிரி தலைவர் அவர்கள் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, புதுமை பெண் திட்டம். இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 125 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா? நீங்க யார்ட்ட பேச முடியுமா? நீங்க படிக்க முடியுமா? படிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சா? இன்னொன்னு கேட்கறேன், நீங்க மேலாடை ஒதுக்கி போட்டிருக்கீங்கல்ல, நீங்க மேலாடை ஒடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது 125 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி பெண்கள் விடுதலைக்காக போராடியவர், 97 வயசு வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்ததுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு தாத்தாவோட சொத்துல, தந்தையோட சொத்துல பாதி உரிமை வேணும், சொத்துல சம உரிமை வேணும் அப்படின்னு சட்டத்தை போட்டதுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
அவர் தலைவர் கலைஞர் வழியில் நம்ம தலைவர் அவர்கள் இப்போ ஒரு புதுமை பெண் அப்படின்னு திட்டம் அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க. நீங்க காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா எந்த காலேஜா இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மகளிர் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த 2 வருஷத்துல 3 லட்சம் மாணவிகள் இதில் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தாங்க சர்வே. இந்தியா முழுக்க பெண்கள் கல்லூரிக்கு போறது, படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போறது எவ்வளவு தெரியுமா சதவீதம்? வெறும் 24%. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா சதவீதம்? 54% பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க. எனவே தலைவர் அவர்கள் இப்போ தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்துல இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆண்கள் மாணவர்களும் படிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், தினம் 18 லட்சம் மாணவர்கள் 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில ஸ்கூலுக்கு வந்தா முதல்ல சாப்பாடு, தரமான டிஃபன், அதன் பிறகுதான் கல்வி. இப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய மாநில முதலமைச்சர் இருக்கிறார்னு தைரியமா வாழ்த்தி அனுப்புறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்ததுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். வருதா? வந்துருச்சா? சிலருக்கு வந்திருக்கு, சிலருக்கு வரல. நான் ஒத்துக்கிறேன், உங்க மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு கேக்குது. என்ன சொல்றீங்க? எழுத்து வீட்டு பொண்ணு வந்துருச்சு, எனக்கு வந்து வரல, எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல. நான் கேட்கிறேமா, இது மொத்தமா விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 மகளிர் தான் விண்ணப்பிச்சாங்க. இதுல இப்போ இந்த 6 மாசத்துல மட்டும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு 1,18,00,000 மகளிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டோம். இது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இன்னும் அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதி அமைச்சர் தான் பொறுப்பு. நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இன்னும் ஒரு 6-7 மாதங்கள்ல கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பா வரும். 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்த கலைஞர் தலைவர் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு இன்னொரு 40 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்க மனசு வராதா? கண்டிப்பா கொடுப்பாரா மாட்டாரா? இதெல்லாம் நடக்கும்னா நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்முடைய அக்காவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், இது பேசி முடிச்சிடணும். நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள், நாம என்ன செய்ய போறோம், வாக்குறுதிகள், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எதிர்பக்கம் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் ஒரு பேரை மாத்திட்டேன். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இனிமே யாரும் அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவர் பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க, மிஸ்டர் 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. இதுவே செல்ல காசுதான். ஏன் 29 பைசாங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். என்னன்னு தெரியுதாமா? சொல்லுங்க, யாரோட பேரு? இனிமே அவர் பேரு மிஸ்டர் 29 பைசா. ஏன் சொல்றேன்னா ஒரே ஒரு காரணம் தான். நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா கட்டினா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு திருப்பி தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். யார்? நம்ம காசை தூக்கி கொடுக்கிறார். வெள்ளம் வந்துச்சு, கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு. முதலமைச்சர் கேட்டாரு, பிரதமரை பார்த்து கேட்டாரு, ஒன்றிய நிதி அமைச்சரை பார்த்து கேட்டாரு. இதுவரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வீடு இழந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா ஒன்றிய அரசு இதுவரைக்கும் இந்த மிக்ஜாம் புயலுக்காக 1 பைசா கூட கொடுக்கல. நம்முடைய முக்கியமா தென்சென்னையிலே அதிகமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நம்முடைய தென்சென்னைக்கோ இல்ல தமிழ்நாட்டு அரசுக்கோ இந்த மிக்ஜாம் புயலுக்காக 1 பைசா கூட கொடுக்கல. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணுமா வேணாமா? அது மட்டும் இல்லாம சிஏஜி அறிக்கை உங்களுக்கு தெரியும். திரு மோடி 29 பைசா ரொம்ப நேர்மையான ஒரு மாதிரி ஊழலற்ற ஆட்சி மாதிரி பேசுவார். சிஏஜி அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய வேலையே என்னன்னா தணிக்கை குழு. அரசு செய்கின்ற, ஒன்றிய அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை சரி பார்க்கிறது.
இவ்வளவு செலவு காட்டுறீங்களே, அதற்கான செலவுகளை பண்ணிருக்கீங்களான்னு போய் ஆய்வு செஞ்சு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல சென்ற 6 மாசத்துக்கு முன்பு கொடுத்த ரிப்போர்ட்ல கடந்த 10 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு 29 பைசா அடிச்ச அத்தனை கோடி ஊழலும் வெளில வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை காணும். ஒன்றிய அரசு செலவு செஞ்ச 7.5 லட்சம் கோடி பணம் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன தெரியுமா கணக்கு காட்டியிருக்காங்க? 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு? 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். இங்க இருக்கிற கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசோட திட்டம். இதுல ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து போன் பண்ணி இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் பண்ணிருக்காங்க. இறந்து போயாச்சு, இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் 88,000 பேருக்கு, அது ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து. இதையெல்லாம் கேள்வி கேட்கிறா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப வரும்னு கேட்கிறேன். அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கலையே, நிதியே கொடுக்கலையே. நீங்க ஒன்றிய அரச திரு 29 பைசா கேள்வி கேட்டா யாருக்கு கோவம் வரணும்? யார் பதில் சொல்லணும்? அவர் தானே பதில் சொல்லணும். ஆனா யாருக்கு கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது. அவர் பதில் சொல்றாரு. ஏன்? 2 பேருக்குள்ள செட்டிங், கள்ளக்காதல். வேற என்ன? 10 வருஷமா கூட ஆட்சியில், கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு இருந்த அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்து, சிஏஏல ஆரம்பிச்சு நீட் தேர்வுல இருந்து அனைத்து உரிமைகளையும், கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்தையும் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சிருக்கிறாங்க ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுகவும். எப்படி சென்ற 2021 தேர்தலில் அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கு விடியல் ஆட்சியை கொடுத்தீங்களோ, அதே மாதிரி வருகின்ற இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள், அவங்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடியல் ஆட்சியை நீங்க கொடுப்பீங்களா? வர்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி, தமிழ்நாடு புதுச்சேரியில 40ல 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில அந்த பரிசை நாம வச்சாதான் நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய உண்மையான அன்பு. அதை செய்வோமா? செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. Thank you.